நட்புதான் குற்றத்திற்கு காரணம் என்று விவாதம் செய்ய திண்டுக்கல்ல இருந்து வந்த இவங்க அங்கிருந்தே கூட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுடைய வாதத்துக்கு கூட்டு போட்டு வாங்கன்னு அவங்களுடைய வாதத்தை பேசும்போது நம்ம பார்க்கலாம். நம்முடைய மதரசாவின் பேராசிரியை மர்சூகா ஆலிமா சுல்தானியா அவர்கள் இப்போது பேச வருவார்கள். வாருங்கள், உங்களுடைய வாதத்தை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى يا ليتني لم اتخذ فلانا خليلا. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم اني اسالك حبك وحب من يحبك. அல்ஹம்துலில்லாஹ். நீதி நாற்காலியில் அமர்ந்து அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்கள் சிறப்பான முறையில் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன அரசாங்கம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டீங்க? அப்படி வழி நடத்தினாலும் அந்த வழி தப்பு, நாங்க போற வழியில தான் போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு டீம். இல்ல இல்ல நீங்க போற வழி சரி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் எங்க டீம். ஓ அப்படி. நடுவர் அவர்களே, இதுக்கு முன்னாடி பேசின பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசின அந்த எதிரணி நல்லா அப்படியே கதை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களே ஒரு குட்டி கதைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வீட்டை பூட்டலையா தொட்டு பேசலையா, எந்த காலத்துலமா நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு கண்ணாடி பாட்டில்ல பூச்சி எல்லாமே அதுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அந்த பூச்சி ரொம்ப நேரமா என்ன பண்ணும்னா வெளியில வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூடியை வந்து திறந்துருவாங்க. அந்த பூச்சி எதுவுமே மேல வராது. காரணம் என்னன்னா எல்லாமே பழகி போயிடுவோம். அப்படி பழக்கப்பட்ட டீம் தான் இப்ப அந்த இடத்துல இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல கதையா விட்டுட்டு போயிருக்காங்க. பூட்டாம யாராவது வருவாங்களா? அப்புறம் அவங்க சொன்னாங்க, கொடி வேலின்னு நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பெற்றோர்கள் போடுவது நல்ல வாழ்க்கைக்கான வேலி, அதை உடைப்பது அல்லவா தீய நட்பின் வேலை அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து பேச வந்திருக்கோம். இன்னொரு எதிரணி வந்து பேசும்போது சொன்னாங்க, பிள்ளைகள் வந்து வெள்ளை காகிதமா அதுல பெற்றோர்கள் தான் எழுதுறாங்களா. இல்ல, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வெள்ளை காகிதமே இருக்கட்டும், பெற்றோர்களே எழுதுறாங்கன்னு இருக்கட்டும். இப்ப எல்கேஜிக்கு போனப்ப என்னப்பா சொல்லி கொடுப்பாங்க? ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க, 1 2 3 சொல்லி கொடுப்பாங்க. காலேஜுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டோம், நாங்க ஏபிசிடி தான் படிப்போம், 1 2 3 தான் படிப்போம்னு சொல்றாங்க. அது எப்படி நியாயம்? அதே மாதிரி ஆயிஷான் பெயர் வைக்கிறது ஐஸ்ன்னு சொல்லி மாத்துறாங்களா? இல்ல உண்மையை சொல்லுங்க, பெற்றோர்கள் ஐஸ்ன்னு மாத்துறாங்களா இல்ல நண்பர்கள் ஐஸ்ன்னு அதை மாத்துறாங்களா? இல்ல ஒரு சில பெற்றோர்கள் அப்படிதான் மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து வெளியில போயிருந்தப்போ ஒரு பையன் கிட்ட அழகா இருந்தா சரி இவன் கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து, என் தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்லணும், ஓங்கி அடிச்சா 1.5 டைம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பார்த்து சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பசங்கள்ட்ட விளையாண்டு இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சின்ன பையனை கூட கெடுத்து வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்க கூட நட்பை பத்தி பேச போறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால சொல்லிருக்கலாம். ஒரு சின்ன பையனை கூட கெடுத்து வச்சிருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கூட நட்பு தான். அவங்க பேசினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. பால் திரண்டு போறது பாக்குறதுக்கே தெரியாதா? பால் இருக்கிறதே பாத்திரத்துக்குள்ளதாங்க. அதுவும் இல்லாம இவங்க வந்து பாத்திரம் சொன்னது பெற்றோர், பாலுன்னு சொன்னது வந்து யாரு? பிள்ளைகளை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பால் திரண்டு போனாலும் அந்த பாசமான பெற்றோர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கெட்டு போச்சுன்னு சொல்லி கீழே போய் ஊத்த மாட்டாங்க. நம்ம எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? அதை பன்னீராவும் சீஸாவும் பயன்பெறக்கூடிய பொருளா நாங்க மாத்திடுவோம். சரி, அப்ப இனிமேல் நீங்க பால் தெரிஞ்சா அதை கீழே ஊத்த மாட்டீங்க? ஆமா, ஊத்த மாட்டோம். பேசிருக்காங்க. அடுத்து இவங்க வீட்டுக்கு போகும்போது திருத்த பாலா திருத்தாத பாலான்னு பார்த்துதான் இன்னைக்கு டீ குடிக்கணும். அப்புறம் சமூகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின டீம்ல பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். சரி, அது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அளவு கடந்து பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு போச்சோ அன்னைக்குதான் இந்த பெண் கல்யாணம் வந்துச்சு. எந்த பெற்றோராவது இதை ஆதரிப்பாங்களா? இல்ல சமூகம் தான் இதுக்கு வந்து ஆதரிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அந்த இடத்துல என்னதான் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்பு தான் வந்து நிக்குது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நட்பு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. கவரிங் நகை மாதிரி மின்னதே தவிர தங்கம் மாதிரி தூய்மையா இல்லைன்னு நாங்க சொல்றோம். நடுவர்
கவரிங்க்கு தான் மவுஸ், தங்கத்துக்கு மவுஸ் இல்ல. ரொம்ப அடிபட்டிருக்கீங்களோ? நடுவர் அவர்களே, பெற்றோர் எவ்வளவுதான் கட்டுப்பாடு போட்டாலும், இந்த நாடு எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும், ஒரு பெண்ணுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் சரியில்லை அப்படின்னா அங்க தவறு சாதாரணமா வந்துடும் நாங்க சொல்றோம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அல் மர்உ அலா தீனி கலீல், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பரின் மார்க்கத்தின் மீது இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன். சும்மாவா சொன்னாங்க? சும்மாவா சொன்னாங்க? இல்ல இல்ல. அந்த காலமா கூட மாறி போய் இன்னைக்கு யாரு நண்பன் வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. நடுவர் அவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் வந்து சொல்றா, நல்ல அமல்களை நீங்க செய்யுங்க, கெட்ட விஷயங்களை விட்டு நீங்க தவிர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து வலியுறுத்தி சொல்றானோ அதே அளவுக்கு நல்ல நட்பை நீங்க வந்து ஏற்படுத்திக்கோங்க, தீய நட்புல இருந்து உங்களை வந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அட்வைஸ் பண்றான். இது சொல்றதோட மட்டும் நிறுத்தாம இந்த உலகத்துல கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்றத பத்தி அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். நாளைக்கு மறுமையில நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை பத்தி அல்லாஹ் வந்து சொல்லும் போது ஒரு இடத்துல அல்லாஹ் வந்து இப்படி சொல்றான், இந்த உலகத்துல கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டவன் நாளைக்கு மறுமையில தன்னுடைய மெடங்களை வந்து கிடைச்சுக்கிட்டு, யாழை தனி இந்த மனிதனை நான் நண்பனை ஆக்கி கொள்ளாம இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புலம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எங்க வரைக்கும் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நரகத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் பிள்ளைய போய் நான் வந்து லேடிஸ் காலேஜ்ல சேர்த்துட்டேன், இது எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய லேடிஸ் காலேஜ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய போட்டோவை செல்ஃபியா எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது என்னமோ சொல்றாங்க எனக்கு தெரியாது, அதெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. அது ஒரு பொண்ணுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 150 லைக் வந்திருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 500 லைக் வந்திருக்கு. சரி, நான் கேக்குறேன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தெரியாதான், ஆனா 150 லைக் வந்திருக்கு, அது எப்படி தெரியுது? அது ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க. சரி சரி சரி, வாதத்தை பேசணும். அதுல 150 லைக் வந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேக்குறாங்க, எப்படி உனக்கு மட்டும் 500 லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, பாருங்க நீ இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் கம்மி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அழகை வந்து வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தவறான நட்பு ஒருவரை எப்படி எல்லாம் திசை திருப்புதுன்னு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு டாக்டர் வந்து இது வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க, உண்மையா நடந்த விஷயம் தான். அவங்க வந்து அந்த டாக்டர் கிட்ட கவுன்சிலிங்காக ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன ரீசன்னே தெரியாம அந்த பொண்ணு வந்து சூசைட் ஒரு 2-3 தடவை அட்டன் பண்ணிருச்சு. பேரண்ட்ஸ் எப்படியோ அந்த பொண்ணை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா காப்பாத்திருக்காங்க. ஆனா அதுக்கான காரணத்தை அந்த பொண்ணு என்ன பண்ணல, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லவே இல்லை. கவுன்சிலிங் கூட்டிட்டு போன அந்த டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட எப்படி எல்லாம் பேசணுமோ பேசி அந்த பொண்ணு கிட்ட இருந்து விஷயம் கேட்கறாங்க. அப்பதான் விஷயம் என்னன்னே தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணு காலேஜ்ல சேர்த்து விட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய மாமாக்கு இந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்கான். சோ அதனால அந்த பொண்ணு மூலியமா அவங்க மாமா கூட என்ன ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தொடர்பு ஏற்பட்டுருச்சு. இது அளவு கடந்து அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில இந்த நட்பு, இந்த பேச்சு எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தவறான விஷயத்துல போய் முடிஞ்சிருக்கு. இந்த பொண்ணால இப்ப என்ன, வேற கல்யாணமும் பண்ணிக்க முடியல, அவன் குடும்பம் சேர்ந்து வாழ முடியல. காரணம் என்னன்னா, அவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதனால இதை வெளியவும் சொல்ல முடியாம அந்த பொண்ணு நிறைய தடவை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சூசைட் ட்ரை பண்ணிருக்கு. அப்ப இது என்ன, இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தவறான நட்பு, கூடா நட்பு அப்படின்னு தான் நாங்க இங்க வந்து ஆணித்தனமா சொல்ல வரோம். நடுவர் அவர்களே, கண்திஷ்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? கட்டாயமா இருக்கு. கண்திஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, ஒருவருடைய பாவம் இப்பதான் கேட்டாங்க, கண் திருஷ்டி உண்மையா இல்லையான்னு பாத்துக்கங்க. கண் திருஷ்டி வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒருத்தர் உயிரையே வாங்குற அளவுக்கு அதுக்கு வந்து சக்தி இருக்கு. கண் திருஷ்டி ஒருவருடைய தவறான பார்வைக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப கெட்ட பார்வைக்கு இவ்வளவு ஈர்ப்பு இருக்குன்னா தொடர்புக்கு நடுவர் அவர்களே, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஏன் ஆடு மேய்க்க சொன்னான்? நானே சொல்றேன், யோசிக்காதீங்க. வேணாம், நீங்க சொன்னா அப்புறம் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுவேன்னு சொல்லி அமைதியா இருக்கேன்.
காரணம் என்னன்னா, குதிரையை வளர்க்கிறவங்களுக்கு இயல்பாவே பெருமையின் குணம் வந்துருமா, ஆடு மேய்க்கிறவங்களுக்கு இயல்பாவே பணிவின் குணம் வரும். அதனாலதான் அந்த ஆட்டினுடைய சுபாவமான அந்த பணிவு பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடு மேய்க்க வந்து சொல்லியிருக்கான். அப்ப ஒரு விலங்கினுடைய குணமே ஒருத்தர்கிட்ட இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு கெட்ட நட்பினுடைய குணம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து சிந்திக்கணும். நடுவர் அவர்களே, வானத்திலிருந்து விழக்கூடிய மழை துளி கடல்ல விழுந்தா உப்பா மாறிடும். அதே மழை துளி சிப்பிக்குள்ள விழுந்தா அது வந்து முத்தா மாறிடும். அதே மழை துளி சாக்கடையில விழுந்தா என்னவா மாறும், நகீசா மாறிடும். அப்ப யாரோட நம்ம சேர்றோம், யாரோட நம்மளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. எப்படி பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களோ, எப்படி நடுவரை என்னோட சேர்ந்து நீங்களாம் மணக்குறீங்களோ அந்த மாதிரி. ஓஹோ, இது வேற உங்களுக்கு நினைப்பு இருக்கு மணக்குறோம்னு. நடுவர் அவர்களே, எதுக்கு நாங்க பிரிச்சு வச்சோம் தெரியுமா ஆரம்பத்துல? இல்ல, தெரியாது. நடுவர் அவர்களே, பெண்கள் தடுக்கி விழுவது இல்ல, தவறான கையை பிடித்து கொண்டு நடப்பதால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய வந்திருக்கோம். நிழல் கொடுக்கும் மரம் என நினைத்தால் அது வேரோடு சாய்க்கும் இடி மின்னலாக இருக்கு. பாதை காட்டும் மேகம் என நினைத்தால் அது பார்வையை மறைக்கும் கரும் புகையாக இருக்கு. நல்ல நட்பு உன்னை செதுக்கும் உளி, ஆனால் கூட நட்பு உன்னை சிதைக்கும் கோடாடி. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொர்க்கத்துல சந்தோஷமா இருந்தாங்க, நிம்மதியா இருந்தாங்க, கண்ணியமா இருந்தாங்க. ஆனா ஷைத்தான் அப்படின்ற ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டதுனால அவங்க வந்து தப்பு செஞ்சாங்க. சொர்க்கத்துல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வந்து இறக்கி அமைச்சிட்டான். அப்ப சொர்க்கத்திலே ஏற்பட்ட முதல் தவறுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தவறான தொடர்பு தான், தவறான நட்பு தான். அல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். நடுவர்கள் நீங்க எப்படி? தப்பான நட்பை தள்ளி வைப்போம், பெண்களின் வாழ்வை சொர்க்கமாக்குவோம். பெண்களுடைய வாழ்க்கையில குற்றம் அதிகரிக்கிறதுக்கு நட்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நடுவர், நீங்க ஸ்டார்டிங் என்ன சொன்னீங்க? குடும்பத்தை விட ஒரு மனிதனுக்கு நண்பன் தான் நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. சோ அதை நம்பி நிம்மதியா நான் போய் உட்கார்றேன்.